என்னடா ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப்ல உட்காந்துருக்கிறமே அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஆமாங்க. ஏன்னா நான் வீட்டுக்குள்ள இருந்தாலுமே நிறைய பேர்த்துக்கு நான் கேப் போட்டாதான் அடையாளம் தெரியுறேன். ஸோ அதனால நம்ம இன்னைக்காக வேண்டிய என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்து ஒருத்தட்ட இருந்து ஒரு லேப்டாப் ஒன்று வந்திருக்குது. இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் ஆகுது பிரதர். டே டைம்ல நான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா சார்ஜ் ஆக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த லேப்டாப்பை பிரிச்சு உள்ள என்ன பிரச்சனை, எதனால சார்ஜ் ஆகாம இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அடாப்டர்ல இருந்து பவர் வருதா அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்த்துருவோம். நான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் கூட சேர்ந்து இது சர்வீஸ் பண்ணுங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து அதை எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத கத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். மல்டிமீட்டர் எடுத்துட்டு இதை வந்து 200ல வச்சுக்கலாம். எதுக்கு பிரதர் டிசியில் வந்து 200 வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடாப்டருடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வாட்ஸ் இருக்கு. அதனால தான் நான் வந்து இதை வந்து 200ல வச்சுருக்கிறேன். ஏன்னா 200க்கு நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது ஓவர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் வேலை பார்க்காது. அதுக்காக வேண்டிதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இதை வந்து 200ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம 200ல வச்சுட்டு பவர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது வெளியே இருக்கிறது வந்து மைனஸும், இங்கே உள்ளே இருக்கிற பின் வந்து கிரவுண்டாக தான் இருக்கும். இதில் சைடில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்ப இதில் அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்றது தெரியும். 20.4 வாட்ஸ் வருது. அப்போது நமக்கு சாலிடாக வர்ற பவர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஆப்போசிட்டில் நம்ம பின்ன திருப்பி போட்டோம்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்லேயுமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நமக்கு கிரவுண்டில் மாத்திரம் பவர் இதில் நான் உள்ளே கொடுத்து அதையும் என்னால் கொடுக்க முடியாது. அதனால இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏன் பவர் வந்து கரெக்டாக வரல, உள்ளே ஏதாவது பின்ன ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நான் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே லேப்டாப்பில் வந்து லைட் எரியும். இந்த லைட் எரியல. அதனால தான் நம்ம இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சரி, பின்னையா திருப்பி குத்துனோம்னா வேலை பார்க்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்போவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் இது வந்து வேலை பார்க்குது போல. அதனால தான் அந்த பையன் நம்மள்ட்ட சொல்லியிருந்தாரு. அவர் யாரும் இல்லை, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். நம்மகிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நைட் டைமில் நான் சார்ஜ் போட்டிருந்தேன்னா சார்ஜ் ஆகுது, டே டைமில் சார்ஜ் ஆக மாட்டேங்குது, நான் யூஸ் பண்ணும்போது ஆஃப் ஆயிடுது அப்படின்னாரு. அப்போ இதை நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா வச்சு இந்த இடத்த எங்கேயோ ஒயர் நம்ம ஷேக் பண்ணுறோம் அப்படின்னும் போது கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த பின் ஏதாவது ஆடுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ரொம்ப பழைய மாடல் அப்படிங்கிறதுனால இதில் வந்து எல்லாமே அன்லாக் பண்ணிட்டு இது வந்து லாக். இந்த பக்கம் வச்சிட்டோம் அப்படின்னா அன்லாக்கு. இது இப்படி இழுக்கிறோம் அப்படின்றப்ப பேட்டரி மாத்திரம் தனியாக தூக்கிட்டு வந்துடும். இப்படி தான் நீங்கள் வந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணணும் பழைய லேப்டாப்ல எல்லாம். இப்போ இருக்கிற லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபுல்டாகவே இருக்கும். அதனால எந்த ஒரு இதையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்காது. இப்போ நம்ம இது ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கழட்டிடலாம். பெரும்பாலும் இதில் வந்து நிறைய ஸ்க்ரூஸ் இல்லை. அதனால நம்ம இருக்கிற ஸ்க்ரூங்களை லூஸ் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா எல்லாமே லூஸாகவே தான் இருக்குது. ஆல்ரெடி இவங்க பிரித்து பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. நம்மக்கிட்ட வந்திருக்கு, பார்க்கலாம். நம்மளால இதை ரெடி பண்ண முடியுமா இல்லை முடியாதா அப்படிங்கிறதையும். 10வது ஸ்க்ரூ எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னு எனக்கு சரியா தெரில. ஆனால் அந்த ஸ்க்ரூ உள்ளே இருந்தது. நானும் என்னடா சைட்ல எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, சென்டர் மாத்திரம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஃபுல்லாக பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறேன். இல்லை, இதை நம்ம உடச்சிடக்கூடாது அப்படின்றக்க வேண்டிதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நம்பி ஒரு பொருள் தராங்க அப்படின்றப்ப நம்ம கரெக்டாக அதை ப்ராப்பராக அவங்களுக்கு ரெடி பண்ணி தரணும். அதுக்காக வேண்டிதான். இந்த கவரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள நிறைய ஸ்க்ரூ இருக்கு. எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவன் இவ்வளோ மோசமானவனா இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கல. சரி, நல்லவனா இருப்பான் போல. ஏதோ கவர்லாம் ஓப்பன்லேயே வச்சிருக்கிறான். சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணால் நம்மளே தவிர வெளியே யாராவது சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்கிறான். நல்ல பிராண்டு அப்படின்னு நினச்சேன். நேரப்ப இந்த வேலையை பார்த்து விட்டான்.
வேற ஏதாவது ஸ்க்ரூ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கங்க உள்ளுக்குள்ள ஸ்க்ரூ வச்சுக்கலாம். இதெல்லாம் எதுக்குடா இது கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு தான் தெரியல. இப்போ எப்படியோ நம்ம இதை ஒரு வழியாக பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின் எடுத்து மல்டிமீட்டர் போட்டு செக் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் இருந்தால் நமக்கு பவர் கிடைக்கும். பார்ப்போம் எவ்வளோ கிடைக்கிது என்ன ஏது அப்படின்றத பார்த்துட்டு பவர் இங்கே கரெக்டாக வருது அப்படின்னா இந்த பின்னில் எங்கேயாவது நம்ம ஆல்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா வெளியே ஒன்று உள்ளுக்குள்ளே நான் செக் பண்ணது போக ஃபுல்லாக சென்டரில் ஒரு பின்னு. ஆனால் இந்த கேபிள்லேருந்து வர்ற பின்னு பார்த்தீங்களா எத்தனை இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட 5 பின்னு இருக்குது. அதை 5 ஒயர் வருது. அப்போ அப்படி கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது மைனஸாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸாகவும் கொடுத்துருந்தாலும் சென்டர் வந்து கிரவுண்டு. அது போக 2 பக்கமும் இப்போ 2 பின்னுங்க இருக்குது. அதுலேருந்து ஒன்று தான் எடுத்திருப்பாங்க போல். இதில் நமக்கு பார்க்கல பார்த்தா 3 தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரா 2 பின்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதில் மல்டிமீட்டர் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத. சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே எடுத்துக்கலாம் மைனஸை. ஏன்னா மைனஸ் வந்து எப்பயுமே இந்த பாடியோட டச்லேயே தான் இருக்கும். இதில் பார்த்தா 0.4 தான் காட்டுது. நமக்கு 0.4 இருக்கவே கூடாது. இல்லை ஒரு வேளை நான் மைனஸ் ஒழுங்காக வைக்காம வச்சுருக்கிறேன்னா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு உள்ளேருந்து நம்ம செக் பண்ணும்போது அந்த பின்னில் மட்டும் நம்ம செக் பண்ணும்போதே 12 வோல்ட் வந்தது. நமக்கு இங்கே கிடைக்கல. அதனால தான் இது சார்ஜர் ஆகாமல் இருக்கும். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து தான் போகுது. கரெக்டான ஒரு வோல்டேஜ் இல்லவே இல்லை. அப்போ நமக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டர் தான் ப்ராப்ளம். ஏன்னு கேட்டிங்கன்னா அடாப்டரில் இருந்து மாத்திரம் வர்ற அவுட்புட்டை வந்து இது கன்சியூம் பண்ண மாட்டேங்குது. அப்படி கன்சியூம் பண்ணியிருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பவரை கரெக்டாக அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணலை. அப்போ எங்கேயுமே நமக்கு வந்து பவர் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 0.12 இவ்வளோ தான் கிடைக்குது. அப்படியே வந்தாலும் அந்த பவர் வந்து அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ பேட்டரி வந்து சார்ஜ் ஆகவே ஆகாது. உள்ளுக்குள்ளே போர்டுக்குள்ளே எங்கேயுமே பவர் வரல. நம்ம இப்போ எடுத்துட்டு வேணா செக் பண்ணி பார்ப்போம். எடுத்துட்டு பின் எடுத்து செக் பண்ணால் நமக்கு எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் காட்டுது. கரெக்டாக 20 வாட்ஸ் காட்டுது. அப்போ இது வந்து போர்டுக்குள்ளே கொடுக்கும்போது இந்த போர்டு வந்து இந்த பவர் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்குது அப்படின்னா இந்த அடாப்டர்னால பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா, அப்போ நமக்கு அடாப்டர் தான் பிரச்சனை. அடாப்டரால் பவரையே ப்ரொடியூஸ் பண்ணிக்கவே முடியல. அப்போ இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடாப்டர் மட்டும் நம்ம மாற்றினா போதும். இது எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க அடாப்டர் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அடாப்டர் தான் ப்ராப்ளம். அதனால தான் அதால் இந்த பவரை வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கவும் முடியல. ரிட்டன் வந்து அந்த பவருக்கான ஒர்க்கை அதால் பார்க்க முடியல. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த
அடாப்டரை பொறுத்தளவுக்கு இத்தனை பின் இருக்கு அப்படின்னா இது எதுக்காக வேண்டிய அப்படின்னா சார்ஜர் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். இது எல்லாமே கனெக்ட் பண்ணி மாத்திரம்தான் இதில் எவ்வளோ பின்னுங்க இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற இந்த மைனஸு ப்ளஸ்ஸு இது ரெண்டை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட் கலர் ஒயர் போகுது இல்லையா, இந்த ஒயர் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது இதில் எவ்வளோ பவர் இருக்குது, திரும்ப நம்மளால எவ்வளோ பவர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேஷன் வச்சுக்கும் இந்த லேப்டாப்புமே இந்த அடாப்டருமே. இது ரெண்டுமே கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இதில் வந்து ஓவர் ஃபுல் ஆகாமல் சார்ஜர் கரெக்டாக நின்றுக்கும், கட் ஆஃப் ஆகிக்கும். இப்போ ப்ராப்ளம் நமக்கு இதுதான், அடாப்டர் தான் ப்ராப்ளம். ஓகே, அப்போ நம்ம அடாப்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் ரெடி ஆகிடும். இது நம்ம கஸ்டமர்கிட்ட கன்வே பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா எங்கிட்ட வேறு அடாப்டர் இல்லை. அடாப்டர் இருந்தது அப்படின்னா நான் மாற்றி கொடுத்துருவேன். என்கிட்ட இப்போதைக்கு அடாப்டரும் கிடையாது. நார்மலாக இது வந்து 2 பின்னும் கிடையாது. 2 பின்னு இருக்கிற லேப்டாப்பு அப்படின்னா நம்ம எதாவது ஐடியா பண்ணி ஆல்ட்ரு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இது 2 பின் இருக்கிற அடாப்டர் கிடையாது. ஏன்னா அடாப்டரில் மீதி போர்டை வந்து அடாப்டரில் கொடுத்துருப்பாங்க. அதனால இது ஒரிஜினல் அடாப்டர் இவங்க போட்டால் மாத்திரம்தான் சப்போர்ட் பண்ணும். சரி, இப்போ இதை நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.